ஹாய் மக்களே, ரீசெண்டாக என்னோட ஆஃபீஸில் ஒரு பிரிண்டர் வாங்கியிருந்தோம். அதோட வீடியோ ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பிரிண்டர்லையுமே ஜென்ரலாக ஒரு செட் கார்ட்ரிட்ஜ் தான் வரும். நான் வாங்கியிருந்த இந்த பர்டிகுலர் மாடலில் எக்ஸ்ட்ராவா ஒரு செட் இருந்துச்சு. இந்த பிரிண்டர் ஹெச்பியில் டெஸ்க் ஜெட் மாடலுங்க 4929 சீரீஸ்னு போட்டிருந்துச்சு. இந்த பிரிண்டரோட டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்ல எலகண்டா பண்ணியிருந்தாங்க. நான் வாங்கியிருந்தது வைஃபை மாடலுங்க. வைஃபை கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தனியாக ஒரு இண்டிகேட்டரும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பிரிண்டருக்கு பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டு எப்படி கார்ட்ரிட்ஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை முதல்ல நான் ரீட் பண்ணிக்கிட்டேன். பிரிண்டர்ல இந்த பர்டிகுலர் இடத்த புஷ் பண்ணாலே நீங்க கார்ட்ரிட்ஜ் மாற்ற இடத்தை உங்களால பார்க்க முடியும். இதுலயே பிளாக் கார்ட்ரிட்ஜ் எதுல மாட்டணும், கலர் கார்ட்ரிட்ஜ் எதுல மாட்டணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. முதல்ல பிளாக் கார்ட்ரிட்ஜ் அதுல போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த கலர் கார்ட்ரிட்ஜ் ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. ஒரே கார்ட்ரிட்ஜ்லயே 3 கலருமே வந்துரும். இதையும் அதே மெத்தட்ல நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பிரிண்டர்ல பேஜ் லோட் பண்ணிட்டு நம்மளுடைய லோகோவை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தேன். நம்ம எடுத்த பிரிண்ட் அவுட் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தாங்க வந்துச்சு. ஏன்னா செட்டிங்ஸ்ல பிரிண்ட் குவாலிட்டி வந்து டிராஃப்ட்னு இருந்திருக்கு. பிரிண்ட் குவாலிட்டியை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நார்மல் ஆஃபீஸ் யூஸுக்கு இது ஒரு பெஸ்ட் பிரிண்டருங்க.